பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம். வீட்டில் உள்ள எல்லாரும் இனியா மேலே ரொம்பவே கோவமாக இருக்காங்க. ஆனால் இனியா பாக்கியா கிட்ட மன்னிப்பு கேட்டு அழுது, இனி இப்படிப்பட்ட வேலையை செய்ய மாட்டேன், தப்பான ஒரு விஷயத்த கண்டிப்பாக செய்ய மாட்டேன், என்னால் நீ ரொம்பவே அவமானப்பட்டு நின்றுட்டம்மா, நீயாவது என்னை நம்புமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க இனியா. உடனே பாக்கியாவும், நீ நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும்னு ஒவ்வொரு நாளும் உனக்காக தான் கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், அதை உன் பாட்டி புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீயாவது என்னை பற்றி புரிஞ்சிக்க வேண்டாமா இனியா? இப்போ கூட உன்னை பற்றி யோசிக்காமல் அந்த ஆகாஷ் ரொம்ப நல்லவன், அவன் படித்து முன்னேறி வருவான் அப்படின்னு அவன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிற நீ எப்போ தான் உன்னை பற்றி யோசிப்பியோ தெரியல. இனி இப்படி ஒரு தப்பு செஞ்சேன்னா கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரின்னு நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், உன் கூட நான் இருக்கவும் மாட்டேன் இனியா அப்படின்னு பாக்கியா சொல்லிடுறாங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பாக்கியா எப்பயும் போல் தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே ஈஸ்வரி கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் பாக்கியா, பொறுப்பே இல்லாமல் நீ பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்கிற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீ வீட்டில் இருந்து உன் பொண்ணு இனியாவை நல்லபடியாக கவனிச்சா அதுவே போதும் அப்படின்னு பாக்கியாவை கேள்வி கேட்டு ஈஸ்வரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ இப்படி பொறுப்பே இல்லாமல் சம்பாதிக்கணும்னு நினச்சி உன் குடும்பத்தை பற்றி அக்கறையே இல்லாமல் இருக்க போய் தான் இனியா அவ இஷ்டத்துக்கு என்னென்னவோ செஞ்சு இப்படி நம்ம எல்லாரையும் தலை குனிய வச்சுருக்கா. போயும் நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்க வர செல்வியோட பையன் ஆகாஷ் கிட்ட பேசியிருக்கானா, அதுக்கு எல்லாம் காரணமே நீ தான். அந்த செல்வி என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் சரின்னு நீ ரொம்ப இடம் கொடுத்த. அதனால் செல்வி பையனை விரும்பினா அம்மா எதுவும் செய்ய மாட்டாங்க, அது தப்பில்லை போலன்னு அவ பாட்டுக்கு அந்த பையன் ஆகாஷை தான் விரும்புவேன் அப்படின்னு ஏன் முன்னாடி இவ்வளோ இதாக சொல்லிட்டு இருக்கானா, நீ தான் இந்த பிரச்சனைக்கு காரணம். பக்கத்துலேயே இருந்து இனியாவை கவனிக்கிறத விட்டுட்டு நீ எல்லாம் ஒன்று ரெஸ்டாரண்ட்டுக்கு போகவே வேண்டான்னு சொல்ல. அத்தை, ஏற்கனவே 2 நாள் ரெஸ்டாரண்ட் பக்கம் போல, இப்படியே இருந்தால் அப்புறம் நான் வீட்லேயே இருக்க வேண்டியதாக போயிடும்னு சொல்ல. அதுதான் ரொம்ப நல்லது. நீ வீட்டில் இருந்து கிச்சனில் இருக்க வேலையை செஞ்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லபடியாக நடத்து. இந்த கோபி இருக்கான்ல, அவன் சம்பாதிச்சு நம்ம குடும்பத்துக்கு பணம் தர மாட்டானா, இல்லை குடும்பத்தை கவனிக்க மாட்டானா? உன்னை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கோபியோட சம்பாத்தியத்தில் தானே இந்த குடும்பமே நடந்துச்சு. அதனால் இனி கோபி சம்பாதிப்பான், நீ எந்த ரெஸ்டாரண்ட் வேலையும் வேண்டான்னு சொல்லிட்டு வீட்லேயே இரு, அது போதும்னு சொல்ல. இங்கே ரொம்ப கோபமான பாக்கியாவும், நீங்கள் யாருத்த அதை கேட்குறதுக்கு? உங்கள் பையன் கோபி இந்த வீட்டில் இருந்த வரைக்கும் வீட்டு செலவுக்குன்னு பணம் கொடுத்தாரு. என்னைக்கு ராதிகா தான் முக்கியம்னு வீட்டையே வேண்டான்னு சொல்லிட்டு போனாரோ அப்பத்துலேருந்து இந்த குடும்ப செலவெல்லாம் பார்த்தது நான் தானே. அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டீங்க தானே? உங்கள் பையனை பற்றியும் உங்கள் பையனோட வாழ்க்கையை பற்றியும் மட்டும்தான் யோசிப்பீங்க. கோபி சம்பாதிச்சு கொடுக்க நான் ஆசைப்படவே இல்லை. அவர் பணம் எனக்கு எதுக்கு? என் குடும்பத்தை எப்படி நடத்தணும், எப்படி நான் சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும். இனியா கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன். இனியாவும் கொஞ்ச நாளையில் அவள் எப்பயும் போல் படிக்க ஆரம்பிச்சிருவா. இந்த பிரச்சனையை ஒன்றும் யாரும் பெருசாக்க வேண்டாம். இனியாவுக்காக நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போக வேண்டாம், அதுவும் கோபி சம்பாதிச்சு தரது பணத்தை நான் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. இதுக்கு தான் சொன்னேன் உங்கள் பையன் இந்த வீட்டுக்கு வர்றது நல்லதில்லைன்னு. சீக்கிரமாக உங்கள் பையனை வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்க. என் வாழ்க்கையவும் என் பசங்களையும் எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு ரொம்ப கோவமாக கிளம்பிடுறாங்க பாக்கியலட்சுமி. உடனே ஈஸ்வரியும், பாத்தியா கோபி, இந்த பாக்கியா சம்பாதிக்கிற திமிரில் என்னை எப்படி எதிர்த்து பேசிட்டு போறான்னு, குடும்பத்து மேலே கொஞ்சம் கூட இந்த பாக்கியாக்கு அக்கறை இல்லை, அதனால தான் இனியா இப்படிலாம் நடந்துக்கிறான்னு சொல்ல. அங்கே நின்று செழியனும், பாட்டி நீங்கள் ரொம்ப தப்பாக பேசுகிறீங்க, அம்மாவை இப்படிலாம் பேசாதீங்க. அம்மா மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்யலைன்னா இந்த குடும்பம் எப்போவோ என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். இப்போ தானே அப்பா இந்த வீட்டுக்கு சம்பாதிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் அப்பா இந்த வீட்டில் இல்லாதப்ப குடும்பம் நல்லபடியாக நடந்ததுக்கு காரணம் அம்மா தானே, அவங்க நடத்தின அந்த ரெஸ்டாரண்ட் தானே. அதை பற்றிலாம் புரிஞ்சுக்காமல் என்னென்னவோ பேசுகிறீங்க. இனியாவை பார்த்துக்க அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் இதில் தலையிடாதீங்க பாட்டி. எப்போ பார்த்தாலும் அம்மாவை திட்டுறதே உங்களுக்கு வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு அவரும் அவரோட வேலைக்கு போயிடுறாரு. இங்கே இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்குற இங்கே கோபி நினைக்கிறாரு, இனியும் சும்மா விடக்கூடாது, செல்வியோட வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அப்போ தான் இனியா மறுபடியும் படிக்கிறதுக்கு காலேஜுக்கெலாம் போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஆகாஷால் மறுபடியும் இந்த இனியாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா நாம் அவனை சும்மா விடக்கூடாதுன்னு செல்வியோட வீட்டுக்கு போனேன். இங்கே கோபியும் செழியனும் ஆகாஷை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தி வெளுத்து வாங்குறாரு. உடனே ஆகாஷும், என்னை மன்னிச்சிருங்க, இனி கண்டிப்பாக இனியா கிட்ட பேச மாட்டேன், இனியா வழிக்கு வரமாட்டேன், நான் நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு என் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க, நான் தான் பெரிய தப்பு செஞ்சுட்டேன், இனி நான் படிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆகாஷ் அழுகும்போது, அதுதான் உனக்கும் நல்லது, இனி என் தங்கச்சிக்கிட்ட பேசினேன், ஃபோன் பண்ணேன்னு ஏதாவது தெரிஞ்சா ஆகாஷ் நான் உன்னை சும்மா விடமாட்டேன்னு அங்கே செழியன் நல்லா வெளுத்து வாங்கிட்டு கோபியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு.
இப்படி செழியனும் கோபியும் செஞ்சது பாக்கியாவுக்கு தெரிய வந்த உடனே பாக்கியா ரொம்ப கோவமாக வீட்டுக்கு வந்து செழியன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. என்ன செஞ்சு வச்சிருக்க? நீ எதுக்காக செல்வியோட வீட்டுக்கு போன? ஆகாஷோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? இப்படியெல்லாம் செய்ய உனக்கு அசிங்கமா இல்லை? உன் அப்பா தான் இனியாவை பற்றி புரிஞ்சுக்காம இப்படியெல்லாம் செய்கிறாருன்னா நீயும் ஏன் அவர் பேச்சை கேட்டுக்கிட்டு செல்வியோட வீட்டில் போய் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச? இப்போ ஆகாஷும் செல்வியும் நீங்கள் இப்படி செஞ்சதுக்கு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்கள் நிலைமை என்ன ஆகும்? ஆனால் செல்வி நம்ம குடும்பத்தில் இத்தனை நாள் வேலை செஞ்சுருக்கா, நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ நல்லது செஞ்சா. ஆனால் அதெல்லாம் இப்படி ஆகாஷ் செஞ்ச இந்த வேலையால் அதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்காமல் செஞ்சிட்டிங்கல்ல. தப்பு செஞ்சது இந்த வீட்டில் உள்ள இனியாவும் தான். அவளை கேள்வி கேட்டு திருத்த உங்களால் முடியல. ஆனால் இங்கே ஆகாஷை போய் கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்படிலாம் செய்ய உனக்கு முதல்ல என்ன தகுதி இருக்குது அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் இங்கே செழியனை வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து பாக்கியா. உடனே அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? என் தங்கச்சிக்காக தான் நான் இப்படி செஞ்சேன், இதில் என்னம்மா தப்பு இருக்குன்னு கேட்க, இன்னொரு பக்கம் கோபியும் ஆமாம் பாக்கியா, நீ என்ன மறுபடியும் அந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க? இங்கே ஆகாஷ் செஞ்ச இந்த தப்புக்கு அவனை நான் சும்மா விட்டுருக்கவே கூடாது. எந்த தகுதியும் இல்லாதவன் எனக்கு மருமகன் ஆகணும்னு ஆசைப்பட்டா சும்மா விட்டுருவேனா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. போதும், எல்லாரும் அமைதியாக இருக்கீங்களா? இனியா கிட்ட இதை பற்றி பேசி புரிய வச்சு அவள் நல்லா படித்து முன்னேறணும்னு நான் அவளுக்கு எல்லாமே சொல்லி இப்போ தான் மனசை மாற்றி வச்சுருக்கேன். இதுக்கிடையில் நீங்கள் இப்படியெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்குது? போதும் கோபி, நீங்கள் நல்லது செஞ்ச வரைக்கும் போதும். என்னவோ எனக்கு மட்டும்தான் பொறுப்பு இல்லைன்னு உங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்களே, உங்களுக்கு மட்டும் என்ன பொறுப்பு அதிகமாகவா இருக்குது? உங்கள் பொண்ணு தானே இனியா, அவளை உட்கார வச்சு தனியாக பேசி புரிய வைக்கிறத விட்டுட்டு இங்கே செல்வியோட பையனை இப்படி செஞ்சது பெரிய தப்பு. முதல்ல நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க, இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு கோபியை வெளுத்து வாங்குறாங்க இங்கே வந்து பாக்கியா. உடனே செழியனும் கண் கலங்கி அமைதியாக நிற்கிறாரு. இதை பார்த்துட்டு இருந்த இனியாவும் நான் தான் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் சொல்லி புரிய வச்சேனே, ஆனால் ஏன் அப்பா இப்படிலாம் செய்கிறாங்க? அம்மாவாவது என்னை புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் அப்பா தேவையில்லாமல் ஆகாஷை வெளுத்து வாங்கி பிரச்சனையை இவ்வளோ பெருசாக்குறாரு. என்னை பற்றி செல்வி ஆண்டியும் ஆகாஷும் என்ன நினைப்பாங்க? நான் தான் தப்பு செஞ்சுருக்கேன், என்ன திட்டிருக்கலாம், இல்லை என்ன இப்படி வெளுத்து வாங்கியிருக்கலாமே, அதை விட்டுட்டு அப்பா ஏன் இப்படி செஞ்சாருன்னு இனியா ரொம்பவே ஆகாஷை நினச்சி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே இனியாவும் மெதுவாக கோபிக்கிட்ட போயிட்டு, அப்பா என்னப்பா செஞ்சு வச்சுருக்கீங்க? நீங்கள் எதுக்குப்பா இப்படியெல்லாம் செய்யணும்? நீங்கள் இப்படி செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் தானப்பா தப்பு செஞ்சேன். ஆகாஷ் என்கிட்ட பேசவே கூடாதுன்னு நல்லபடியாக படிக்கணுன்ற முடிவில் தான் இருந்தான். நான் தான்ப்பா அவன் மனசை மாற்றி இப்படிலாம் பேசவே வச்சேன். ஆனால் நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமல் என் மேலே உள்ள தப்பை தெரிஞ்சிக்காம ஆகாஷ் மேலே மட்டுமே எல்லா தப்பும் இருக்குன்னு இப்படி அவன் வீட்டில் போய் வெளுத்து வாங்கியிருக்கீங்களே, இதெல்லாம் தப்பு இல்லையான்னு கேட்கும்போது கோபி, போதும் இனியா, இதுக்கு மேலே ஆகாஷை பற்றி பேசினேன் அவ்வளவுதான், நீ படித்ததெல்லாம் போதும்னு உன்னை வீட்லேயே இருக்க வச்சிருவேன் அப்படின்னு அழுதுட்டு இருந்த, அதுவும் ஆகாஷ்காக அழுதுட்டு இருந்த இனியாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. எவ்வளவோ சொல்லி புரிய வச்சாலும் நீலாம் திருந்த மாட்டியா? ஆகாஷ்க்கு ஒன்றுனா உனக்கு இங்கே ரொம்ப கவலையாக இருக்குது, நீ வேற அழுதுட்ருக்க. ஆகாஷ் செஞ்ச தப்புக்கு தான் நான் வெளுத்து வாங்கினேன், இன்னும் ஓ மேலே இருக்கிற கோவம் எனக்கு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே அழுதுகிட்டே தன்னுடைய ரூமுக்கு போன இனியா யோசிக்கிறாங்க, நான் செஞ்ச தப்பால் வீட்டுக்கு வேலை செய்யக்கூட இங்கே செல்வி ஆண்டி வரக்கூடாதுன்னு அப்பா பாட்டின்னு எல்லாரும் அவமானப்படுத்தி அனுப்புனாங்க. இதில் பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கே வேணும்னே இங்கே அண்ணனும் அப்பாவும் போய் ஆகாஷை இப்படிலாம் செஞ்சுட்டு வந்திருக்காங்களே. ஆகாஷ் ரொம்ப பாவம், என்கிட்ட பேசுனதுக்காகவும் என்னை விரும்பினதுக்காகவும் அவனுக்கு இப்படி ஒரு இதை செய்யணுமா? என் அப்பா கிட்ட பேசுனா கூட எனக்கு முன்ன மாதிரி பேச மாட்டேங்கிறாங்க. அம்மா மட்டும்தான் எனக்கு துணையாக இருக்கிறாங்க. வீட்டில் உள்ள மற்ற எல்லாரும் நான் செஞ்ச இந்த விஷயத்தால் ரொம்ப கோவப்படுறாங்களே, என்ன செய்யனே தெரியல, எனக்கு இங்கே இருக்கவும் பிடிக்கல, எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க. மறுபடியும் ஈஸ்வரி கோபி கிட்ட மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்காம அப்பாவையும் பாட்டியவும் சமாதானப்படுத்தணும். அப்பதான் ஆகாஷ்க்கு அப்பா அண்ணனால பெரிய பிரச்சனை வராதுன்னு நினச்சிட்டு இங்கே ரூமில் பேசிகிட்டு இருந்த ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக இனியா போகிறாங்க. இங்கே உடனே இனியா வரதை பார்த்துட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க, இவ எதுக்கு இங்கே வரா? இவளால் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாக்கியாவும் தேவையில்லாமல் என் பையன் கோபியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா அப்படின்னு சொல்ல, பாட்டி நான் செஞ்சது தப்பு தான் பாட்டி, என்கிட்ட பேசுங்க, கோவப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க பாட்டி. அம்மாவை கூட புரிய வச்சுட்டேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் தான் எப்போ பார்த்தாலும் என்னை பார்க்கும் போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கீங்க. நான் செஞ்ச தப்புக்கு ஆகாஷ் என்ன பாட்டி செய்வான்? அப்பா இப்படி செஞ்சது தப்பு தானேன்னு கேட்க, அமைதியா இனியா, நீ செஞ்சது தப்பு, ஒன்னால தான் இங்கே உங்கள் அப்பா இனி உனக்கு ஆகாஷால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்படி செஞ்சுட்டு வந்தா, உன் அம்மா என்னடானா கோபியை கேள்வி கேட்டு வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறா. இப்படி நீயும் உன் அம்மாவும் பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருந்தா என் பையன் கோபி கூட நானே வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்ன செய்யன்னு தெரியாமல் ஈஸ்வரிக்கிட்டையும் இங்கே வந்து கோபிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் கோபி இருந்த கோவத்தில், போதும் இனியா,
உன்னை பார்க்கவும் பிடிக்கல. உனக்காக நான் என்னென்னவோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படி என்னை அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு வேலையை செஞ்சுட்டல்ல, உன்னை பார்க்கவும் பிடிக்கல, உன்கிட்ட பேசவும் பிடிக்கல. முதல்ல இங்கேருந்து கிளம்பி போகணும்னு சொல்லிடுறாங்க. தன்னுடைய ரூமுக்கு போன இனியா வேற வழி இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் இப்படி தான் கோவப்படுறாங்க. செழியன் அண்ணன்கிட்ட பேச போனாலே என்னை ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. அப்பா என்னை பார்க்க பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. பாட்டி என்னடானா என்னால் தான் பிரச்சனைன்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் என்னால் அம்மா யார் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது. நான் இருந்தால் தானே பிரச்சனை. என்னால் ஆகாஷுக்கும் பிரச்சனை வர வேண்டாம், என் அம்மாவும் தலகுனிய வேண்டாம் அப்படின்னு நினச்ச இனியா தேவையில்லாததை சாப்பிட்டுட்டு அங்கே மயங்கிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து பாக்கியா கீழே வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன்னுடைய ரூமுக்கு போய் பார்க்க இனியா இருக்கிறத நிலைமையை பார்த்துட்டு, இனியா என்னாச்சு இனியா, எந்திரி இனியான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் இனியா எந்திரிக்கிற மாதிரியே இல்லை. அப்போ தான் பாக்கியாவுக்கு தெரியுது இனியா ஏதோ சாப்பிட்ருக்கா, அதனால் மயங்கிருக்கா போல. இப்படி செஞ்சுட்டாலே இனியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு உடனே இனியாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்த கோபி, ஈஸ்வரி, செழியன், எல்எல்னு எல்லாருமே அழுதுட்ருக்காங்க. டாக்டர்கிட்ட என்னாச்சு, ஏன் இனியா இப்படி இருக்கான்னு கேட்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்கள் பொண்ணு என்ன சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்னு அவங்க என்ன ஏதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா இனியா செஞ்சதை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் புரிய வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க முடியாமல் பாக்கியா ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பெருசு செய்ய வேண்டான்னு சொன்னேன். என் பொண்ணை பற்றி தெரிஞ்சு தானே அவளுக்கு நான் பொறுமையாக எடுத்து சொல்லி மனசை மாற்றினேன். ஆனால் என் அத்தையும் இந்த கோபியும் தேவையில்லாமல் அவளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்க, அவள் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாளே, இங்கே இருக்கவே கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாலே இனியா திருந்துற மாதிரியும் இல்லை. மறுபடியும் அவளால் நான் அழுதுகிட்டு நிற்க வேண்டியதாக இருக்கே அப்படின்னு பாக்கியா ரொம்பவே அழுகிறாங்க. பதில் பேச முடியாமல் இனியா கண் முழிச்சா போதும், அவள் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு பாக்கியா அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்கே இனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க டாக்டர். அந்த சமயம் ஈஸ்வரி தேவையில்லாமல் பாக்கியா அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு, இப்போ என்ன பாக்கியா உட்காந்து அழுதுட்டுருக்க, நான் தான் சொன்னேனே ரெஸ்டாரண்ட் பக்கம் போகாத, வீட்டில் இருந்து இனியாவை நல்லபடியாக கவனிச்சுக்கோன்னு. நீ உன் வேலை தான் முக்கியம்னு கிளம்பி போனேன். இப்போ பார்த்தியா இனியாவோட நிலைமை என்னன்னு. இதெல்லாம் உனக்கு தேவையா? நீ வேணும்னே இப்போ அழுது தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாதன்னு சொல்கிறாங்க. யாரத்தை பிரச்சனை செய்கிறது, நானா? நீங்களும் உங்கள் பையன் கோபியும் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை செஞ்சு இனியாவோட நிலைமை இப்படி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வரக்கூடிய ஒரு நிலைமை வந்ததுன்னா அதுக்கு காரணம் நீங்கள் தானே. உங்கள் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு அங்கே ஆகாஷை போய் வெளுத்து வாங்குறது, செல்வி வீட்டில் உள்ளவங்களை அவமானப்படுத்துறதுன்னு ஒவ்வொன்றா செஞ்சீங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாது இனியா என்ன செய்யனே தெரியாமல். ஏன் இங்கே செழியன் கூட இனியாவை கொஞ்சமாவது மரியாதை கொடுத்து பேசினானா? அதெல்லாம் தாங்க முடியாது இனியா இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தானே. வீட்டில் இருந்த நீங்கள் இனியாவை பார்த்துக்க முடியல, இங்கே ரெஸ்டாரண்ட்லையும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையும் செஞ்சிட்ருக்கேன்னா இனியாவை கவனிக்கலன்னு என்ன கேள்வி கேட்குறீங்க? முதல்ல நீங்களும் உங்கள் பையனும் திருந்துங்க, அதுக்கப்புறமா என்னை பற்றி பேசலாம். என் பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை. ஆனால் நீங்களும் கோபியும் தான் கோவப்பட்டு எப்போ பார்த்தாலும் இனியாவை பார்க்கும்போதெல்லாம் திட்டிக்கிட்டே இருந்தீங்க. அதான் அந்த இனியா இப்படி செஞ்சுட்டா. இப்போ உங்களுக்கும் உங்கள் பையனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல, இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டு தானே பிரச்சனையை பெருசாக்குனீங்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. உடனே கோபியும், என்ன பாக்கியா இப்படி பேசுகிற, இனியா என் பொண்ணு, அவளுக்கு ஒரு பிரச்சனைனா பார்த்துட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? இனியா மேலே நான் கோவப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனால் இனியா திருந்தணும்னு ஆசைப்பட்டேனே தவிர்த்து அவள் இப்படி ஒரு முடிவெடுப்பான நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி கண் கலங்கி இங்கே கோபி பேசுகிறாரு. போதும் கோபி, இதுக்கு மேலேயும் என் வீட்டில் இருந்து பிரச்சனை செஞ்சிங்கன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு என் வீட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் செஞ்சிட்டீங்க. என் பசங்க 2 பேரும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அந்த சந்தோஷமாவது இப்போ எனக்கு இருக்கா பாருங்க, ஒன்றும் இல்லை. இப்போ இனியாவோட நிலைமையும் இங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் நிற்கிற மாதிரி செஞ்சுட்டா இனியா. இப்படி ஒவ்வொருத்தராலையும் எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்தா நான் தனியாக இருந்து என்ன தான் செய்ய முடியும்? நீங்கள்லாம் திருந்தாமல் என்னையும் நிம்மதியாக வாழ விடாமல் செய்கிறீங்க அப்படின்னு இங்கே கோபியை மட்டும் இல்லாமல் ஈஸ்வரியவும் வெளுத்து வாங்குறாங்க பாக்கியலட்சுமி. உடனே இங்கே ஈஸ்வரியும், என்ன பாக்கியா சொல்கிற, அப்போ எல்லா தப்பும் என் மேலே தான் இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாத்த, வீட்டில் நீங்கள் முதல்ல பொறுப்பாக இருக்கணும். உங்கள் பையன் கோபியை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும்னு நீங்கள் நினச்சிங்க. இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிற பாக்கியா தனியாக இருந்து இவ்வளோ வேலை செய்கிறாளே, இனியா என்ன செய்கிறான்னு பார்த்துக்கலான்னு கொஞ்சமாவது நீங்கள் பொறுப்பாக இல்லாமல் என்ன கேள்வி கேட்குறீங்க? என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கு இப்படி ஒரு முடிவெடுத்தானா அதுக்கு காரணம் நீங்களும் உங்கள் பையன் கோபியும் தான். ஆனால் நீங்கள் என் மேலே பெருசாக தப்பு இருக்குன்ற மாதிரி பேசி திட்டிகிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல. நாளைக்கே உங்கள் பையனை கூட்டிகிட்டு நீங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிருங்க அத்தை. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். இனியாவும் அவள் சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்க முடியும். தப்பு செஞ்ச இனியாவை எவ்வளோ தான் திட்டுறது, அவளும் திருந்த மாட்டிக்கிறா. நீங்கள் யாரும் திருந்தவும் மாட்டிக்கிறீங்க. என்ன செய்யன்னு தெரியல. உங்கள் எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் தான் இப்போ இப்படி திருன்னு முழிச்சிட்டு நிற்க வேண்டிய நிலைமை எனக்கு வந்திருக்கு அப்படின்னு பாக்கியா ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அழுகிறாங்க. இங்கே இனியாவுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிய இனியாவும் மெதுவாக கண் திறந்து பார்க்குறாங்க.
இங்கே உடனே பாக்கியாவும் என்ன இனியா செஞ்சு வச்சிருக்க, உனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னேனே, யாரை பற்றியும் யோசிக்காமல் நல்லபடியாக படிக்கணும், என்ன மாதிரிலாம் நீ இருந்துடக்கூடாது, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும்னு. ஆனால் நீ என்னடானா எதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தேன்னு சொல்ல. நான் வேற என்னம்மா செய்கிறது, ஆகாஷ் கிட்ட நீங்கள் பேசக்கூடாதுன்னீங்க, பேச மாட்டேன்னு நானும் சொன்னேன். ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருந்தா எவ்வளோதான் என்னால் தாங்கிக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா, இதெல்லாம் தாங்கிக்கிட்டு தானே நானும் இந்த வீட்டில் இருக்கேன். நீ செய்கிற பிரச்சனை, உன் பாட்டி செய்கிற பிரச்சனை, ஏன் உன் அப்பாவால் எனக்கு வர பிரச்சனைன்னு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் நானும் இருக்கேன். நான் ஒன்றும் உன்ன மாதிரி இப்படி ஒரு முடிவெடுக்கலையே. நான் தனியாக இருக்கும்போதும் உன் அப்பா என்னை நிம்மதியாக இருக்க விடலை. இப்போ உன் பாட்டியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து தங்கிக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறாரு. நான் இப்படி ஒரு முடிவெடுக்கணும்னா தினமும் இப்படி ஒரு முடிவெடுக்கணும். ஆனால் அப்படிலாம் செய்யலையே. தனியாக இருந்து சாதிக்கணும், யார் என்ன பிரச்சனை செஞ்சாலும் எல்லாத்தையும் சமாளிக்கணுன்ற ஒரு உறுதியோடு இருக்கும்போது எனக்கு பொண்ணா இருக்கிற நீ மட்டும் ஏன் இனியா இப்படிலாம் செய்கிற. நீ பாட்டுக்கு எதையோ சாப்பிட்டுட்ட. ஆனால் எல்லாரும் இங்கே அவமானப்பட்டு நிற்கிறோம். உன்னால் என்னெல்லாம் நடந்தது தெரியுமா. உன் பாட்டி இப்பயும் நீ இப்படி செஞ்சதுக்கும் காரணம் நான் தானே கேள்வி கேட்குறாங்க, என்னை திட்டுறாங்க. என்ன பதில் சொல்லட்டும் இனியா. நீ ஏன் இனியா திருந்த மாட்டேங்கிற. என்னதான் பிரச்சனை வந்தாலும் படித்து முன்னேறுவேன்னு பார்த்தேன். ஆனால் உன்னால் இவ்வளோ பெரிய பிரச்சனை வருதே இனியா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. அம்மா அழாதீங்கம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. என்ன செய்யனே தெரியாமல் அப்பா மேலேயும் பாட்டி மேலேயும் செல்லியன் அண்ணன் மேலே இருந்த கோவத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன். என்னால் ஆகாஷை போய் எல்லாரும் வெளுத்து வாங்கிட்டு வர என்னால் அதை தாங்கிக்க முடியலம்மா, அதாம்மா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் இனியா, என்னைக்கு தான் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிப்பியோ தெரியல. உன்னை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிற, என்னை பற்றியும் யோசிக்க மாட்டேங்கிற. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயத்தில் மட்டும்தான் நீ தலையிடுற இனியா. அதனால தான் நான் எப்பயுமே உன்னால் அவமானப்பட்டு நிற்கிறேன். என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல அப்படின்னு இனியாவுக்கு குணமான உடனே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இனியாவை கூட்டிகிட்டு வந்த உடனே பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே வர வேண்டாம், உங்கள் பையனை கூட்டிகிட்டு அப்படியே எங்கேயாவது கிளம்புங்க. நீங்கள் 2 பேரும் இருந்தால் இனியாவும் சந்தோஷமாக இருக்க மாட்டா. நடந்த எல்லாத்தையும் சொல்லி காமிச்சு அப்புறம் இனியாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் என்னால் தாங்கிக்க முடியாது. என் பொண்ணுக்கு சொல்லி புரிய வச்சு அவளும் என்ன மாதிரி ஒரு நல்ல வேலை பார்ப்பா. அது வரைக்கும் நீங்கள் யாரும் இந்த பக்கமே வர வேண்டாம். போதும் கோபி, இனியா உங்கள் பொண்ணு தான், ஆனால் உங்களால் தான் அவள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதனால் நீங்களும் இந்த வீட்டில் இனி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து வரும்போதே கோபி ஈஸ்வரியை வீட்டுக்குள்ளே விடாமல் வெளுத்து வாங்கி, போதும் உங்களால் நான் அவமானப்பட்ட வரைக்கும் போதும், என்ன நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், என்னை பற்றி குறை பேசுவீங்களே தவிர்த்து பிரச்சனையை பெருசாக்கி இனியாவோட நிலைமை இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தானே. நீங்களும் புரிஞ்சிக்க மாட்டீங்க அத்தை, உங்கள் பையனும் புரிஞ்சிக்க மாட்டார். இனி நான் தனியாக இருந்தால் மட்டும்தான் நிம்மதியாக என்னுடைய வேலையை பார்க்க முடியும். இல்லைனா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடாது, என் வேலையை பார்க்கக்கூடாது, இனியாவை நான் நல்லபடியாக கவனிக்கலைன்னு இப்படி தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பீங்க. என்னால் உங்களுக்கும் பிரச்சனை வேண்டாம், உங்களால் எனக்கும் பிரச்சனை வேண்டாம். இப்படியே கிளம்பிருங்க. இனி இந்த வீட்டில் நீங்கள் 2 பேர் இருக்கவே வேண்டாம் அப்படின்னு தெளிவான ஒரு முடிவெடுக்கிறாங்க பாக்கியா. உடனே செழியனும், அம்மா என்னம்மா, அப்பாவும் பாட்டியும் என்னம்மா தப்பு செஞ்சாங்க, அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்க. இந்த இனியா செஞ்ச தப்புக்கு நாங்கள் எல்லாரும் அவமானப்பட்டு நிற்கணுமா, ஏமா இப்படி செய்கிறீங்கன்னு கேள்வி கேட்குறாரு. உடனே பாக்கியா ஜெனி கிட்ட சொல்கிறாங்க, என்னை தப்பாக நினைக்காத ஜெனி, ஏற்கனவே இனியாவால் வரக்கூடிய பிரச்சனையவே என்னால் சமாளிக்க முடியல. இதில் கோபி செய்கிறது சரி, எங்கள் ஈஸ்வரி செய்கிறது சரின்னு உன்னுடைய வீட்டுக்காரர் இந்த செழியனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருந்தா நான் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. என்னை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் சந்தோஷமாக இனியாவை நல்லபடியாக பார்த்துக்கணுன்னா இங்கே செழியன் இருக்கக்கூடாது. பேசாமல் செழியனை கூட்டிகிட்டு நீ உன் அப்பா வீட்டுக்கே கிளம்பு ஜெனி. இனியாவை நான் பக்கத்தில் இருந்தே நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன். எனக்கு எல்லாமே முக்கியம்தான். இந்த ரெஸ்டாரண்ட்டால் தான் நான் இவ்வளோ முன்னேறி இருக்கேன். அதனால் ரெஸ்டாரண்ட்டையும் என்னால் விட முடியாது, என் பொண்ணையும் என்னால் விட முடியாது. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஆனால் என்னை எதிர்த்து பேசி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற யாரும் இந்த வீட்டில் இருக்கவே வேண்டாம். எப்படி கோபி ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னனோ அதே மாதிரி தான் செழியனையும் நீ கூட்டிகிட்டு கிளம்பு ஜெனி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் செழியன் இங்கே பாக்கியா கிட்ட அவமானப்பட்டு ஜெனியவும் கூட்டிகிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாரு. இப்போ தான் பாக்கியாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. பாத்தியா இனியா, நீ செஞ்ச பிரச்சனையால் வீட்டில் உள்ள எல்லாரும் இந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக தங்கக்கூட முடியாமல் என்கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியில் போயிருக்காங்க. ஆனால் இதுவும் ஒரு வழியில் நல்லது தான். இத்தனை நாள் உங்கள் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த உன் பாட்டி உன் அப்பான்னு எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போனது எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் இனியாவது பொறுப்பாக படித்து முன்னேறணுன்ற எண்ணம் உனக்கு வரணுமே தவிர்த்து இதெல்லாம் காரணமாக வச்சுக்கிட்டு வீட்டில் யாருமே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது பிரச்சனை செஞ்சனா அப்புறம் நீயும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. உன்னையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவேன். உன் அப்பாவும் பாட்டியும் இப்போ வரைக்கும் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க. பிரச்சனைன்னு வந்தால் அதுக்கு காரணம் நான் தான், என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த நிலைமை
உனக்கு வரக்கூடாது இனியா. நல்ல சிந்திச்சு படிப்புல கவனம் செலுத்தி தெளிவான முடிவெடுக்கணும். அப்பதான் நீ முன்னேற முடியுமே தவிர்த்து இப்படி அடுத்தவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டு இந்த ஆகாஷோட வாழ்க்கையை பத்திலாம் நினைச்சிட்டு இருந்தா நீ முன்னேறவும் முடியாது. நீ படிச்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவேன்னு சொல்லி உன்னை நான் படிக்க வைக்கிறேன். இல்லைனா என் கூட ரெஸ்டாரண்ட்டில் வேலை பாரு. கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேற வழியை பாரு. இவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு தன்னுடைய முடிவை இனியா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க பாக்கியலட்சுமி.